வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் தேர்வுடைய முடிவுகள் எப்போ வெளியிட போறாங்க, ஆசிரியர்களுக்கான கட்டாய டெட் தேர்வு தொடர்பாக சட்டமன்ற தலையீட்டிற்கான அவசர கோரிக்கை ஒன்று நடந்திருக்கு. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். டெட் தேர்வுல பாஸ் மதிப்பெண்கள் மாற்றப்படுமா, ஸோ அடுத்து நீங்க யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா வேணாவா, 80-81 மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே பற்றி இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர்களுக்கான கட்டாய டெட் தேர்வு சட்டமன்ற தலையீட்டிற்கான அவசர கோரிக்கை 2011 முந்தைய ஆட்சேர்ப்பு அறிவிக்கையின்படி 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவின் வெளிச்சத்துல கல்வித்துறை அமைச்சகம் ஒரு குறிப்பா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் தொழில் கண்ணிமம் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் இந்த விஷயத்தில் உடனடியாக கவனத்தையும் தலையீட்டையும் கோரும் இந்த கடிதம் மேற்கு வங்க தொடக்கப்பள்ளி பயிற்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நல்ல ஆரோக்கியத்துடன் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள் என்று நம்பி இதை அப்டேட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 அக்டோபர் 1ஆம் தேதி நீதிமன்ற தீபசங்கர் தத்தாவின் டிவிஷன் பெஞ்ச் பிறப்பித்த உத்தரவுல 2011 முன்பு வெளியிட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பின் கூடுதல் கீழ் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருவர் உள்ளிட்ட 1 முதல் 8ஆம் வகுப்பு பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வு கட்டாயம் என்ற தேவை கருதப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை விட்டுருக்கு. ஓகேங்களா. 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு கொல்கத்தா உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி என்சிடி ஒப்புதல் இல்லாத சில பயிற்சி மையங்கள் செல்லத்தக்கவையாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு டெட் தேர்வு கட்டாயமாக்கி இருக்காங்க. ஆனா இந்த டெட் தேர்வு கட்டாயத்திலிருந்து அவங்க விலக்க வேண்டும் அப்படின்றத நேரடியாவே பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரை தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்களே. ஸோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011 தொடக்க கல்வி ஆசிரியர் ஆட்சேர்ப்பு கீழ் நியமிக்கப்பட்ட அனைத்து ஆசிரியர் பணிகளும் டெட் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலிருந்து விலக்களிக்க பொருத்தமான அவசர சட்டம் திருத்தம் இயற்றப்படலாம். அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா டெட் தேர்வுல ஒரு சுமூகமான முடிவுகள் விரைவில் வர இருக்கு. அது மட்டுமே கிடையாது, மற்ற மாநிலங்களை போல தமிழகத்திலும் டெட்ல பாஸ் மதிப்பெண்கள் 75 மாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே, கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து யூஜிடிஆர்பி தேர்வுக்கு படிங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா 4 லட்சம் பேர் தமிழகத்துல டெட் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல 3 லட்சம் பேர் பாஸ் என்ற அறிவிப்பு வர இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால கண்டிப்பா எக்ஸாமும் ஈஸி தான், பேட்டர்ன் எல்லாமே ஈஸி தான். ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பிரகாரம் டெட் தேர்வு இந்த டைம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஆட்கள் பாத்தீங்கன்னா பாஸ் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டெட் தேர்வுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா டிசம்பர் 10-15 தேதிகள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். சோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல ஒரு புதிய ஜியோவை தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். என்ன அப்படி ஒரு ஜியோ அப்படின்னா, பாஸ் மதிப்பெண்கள் பிசி எம்பிசி எஸ்சிக்கு 75 எஸ்டிக்கு 60 இதுதான். இப்ப அதை கொண்டு வந்தா கரெக்டா இருக்கு. ஏன்னா பிசி எம்பிசி எஸ்சிக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 82 இருக்கு, 55%. 55%ல இருந்து 50% மாற்றி ஒரு மகிழ்ச்சி செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லோருடைய கருத்துமா இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்களுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.